என் இளவயது காதலனே ஏன் மறந்தாய்? கவிதை ஆக்கம் கவிஞர் அம்பல். குரல் மற்றும் காணொளி அமைப்பு மாலதி நாகேஸ்வரன். ஏன் என்னை மறந்தாயோ என் இளவயது காதலனே, ஏன் என்னை மறந்தாயோ? அன்று உன்னைக் கண்டேன் அவசர செய்தி சொல்ல, அடித்து பிடித்து நீ வந்தாய். 5 நிமிடம் காத்திரு, அதற்கு பின் பேசலாம் என உன்னிடத்தில் சொல்ல உக்கிரமாய் கோபமானாய். எப்பொழுது உன்னை பார்க்க இடம் தேடி வந்தாலும் இப்படித்தான் சொல்வாய் நீ. என்னிடத்தில் உனக்கு எப்பொழுதும் அன்பில்லை. ஏன் என்னை குழப்பி அதில் இன்பம் காணுகின்றாய்? நீ செய்யும் இச்செயலை நான் காணும் போதிலே ஒரு படத்தின் பாடல் ஒன்று உதிக்கிறது என் மனதில். ஊரில் 100 பெண் இருக்க உன்னை போய் நான் பிடிச்சேன் என்ற பாடல்தான் இன்றும் என் நினைவில் வருகிறது என்றெல்லாம் சொல்லி என்னிடம் கோபித்தாயே. ஏன் என்னை மறந்தாயோ என் இளவயது காதலனே, ஏன் என்னை மறந்தாயோ? என்னை விட்டு சென்று விட்டாய், என் நிலை பார்த்தாயா? எவரும் என்னை தேடவில்லை, ஏன்தான் அது தெரியவில்லை? எப்படி நான் உள்ளேனென என்றாவது ஒரு நாள் என்னை எட்டியாவது பார்த்தாயா? அன்று என் உடல் இளமை அழகினிலும் ஒரு பெருமை, அதனாலே தேடி வந்தாய். பொழுது விடிந்தது முதல் பொழுது போகும் வரை எத்தனை முறை வந்து என்னை பார்த்து சென்றாய். அன்று உன்னை எண்ணி அத்தனை மகிழ்ச்சியானேன். இன்று என்னை பார்த்தாயா? என் நிலைமை என்ன என்று எப்படித்தான் அதை சொல்ல? அன்று நீ தேடி வருவாய், 5 நிமிடம் பேசுகிறேன் என்று முதலில் சொல்வாய். இரு பேசலாம் என்றாலோ கோபத்தில் முகம் சிவக்கும், குடுமி முடி நட்டுக்கொள்ளும். சரி பேசு என்று சொன்னால் சாதாரணமாய் அமர்ந்து மணிக்கணக்காய் பேசுவாய். மற்றவர் அவர்கள் பற்றி கொஞ்சமும் கூச்சமின்றி கொண்டாட்டம் கச்சேரிதான். எவர் அருகில் வந்தாலும் எதற்குமே கவலையின்றி சத்தமாய் பேசிடுவாய். சங்கடமாய் நான் நெளிவேன். அத்தனை அன்பு கொண்டு அந்த நாளில் பழகிய என் அன்பு நிறைந்த காதலனே, அடலேறு உடலவனே, இன்று நீ எங்கு சென்றாய்? எனக்கு அதை சொல்லிவிடு. நீ வருவாய் என்னை தேடி. என் நித்தமும் நான் தேடுகிறேன். ஒரு நாளும் என் வீட்டு பக்கம் உன்னை பார்க்க முடியவில்லை. பூட்டிய வீட்டுக்குள் நான் புழுங்கி போய் கிடக்கிறேனே. வீட்டை விட்டு இப்பொழுது வெளியில் நான் வருவதில்லை. பஞ்சடைத்து போன கண்கள், பழுப்பு மற்றும் கருப்பு நிற பாழாகி போன உடல். என் செய்ய என் கண்ணாளா, என்னை மறந்து போனாயா? என் வாழ்வு மாறிடுமா? என் இளமை திரும்பிடுமா? என்னோடு பேசி மகிழ்ந்திட என்னவனே வருவாயா? ஏக்கம் கொண்ட எனது மனம் இமை விரித்து தேடுதடா. ஓடி என்னை தேடி வாடா. ஒரு நிமிடம் தாமதித்தால் உயிர் போகும் நிலையாகும். அன்று என் இடம் தேடி அரை நிமிடம் பேச எண்ணி என்னிடம் வந்து நின்றவர் எவரையும் காணவில்லை. எவரையும் நான் தேடவில்லை. உன்னை நினைத்துத்தான் உள்மனது துடிக்குதடா. வந்துவிடு, வந்துவிடு. வழி பார்த்து நிற்கின்றேன். நீ வந்து என்னை தொட்டு நின் கரத்தால் அணைத்து உன் முகத்தை என்னுடைய உதட்டருகே கொண்டு வந்து ஓரிரு சொற்களாவது நீ உச்சரித்து பேசினால்தான் என் மனம் அமைதியாகும் என்பதை சொல்லுகிறேன். புறப்பட்டு உடனே வாடா. புதுவாழ்வு நாம் வாழ்வோம். வரவில்லை நீ என்றால் வாடிய என் இளமையுடன் வாசலில் காத்திருப்பேன். மூடி வைத்து பூட்டு போட்ட 3/4 அடி சுவற்றின் உள் அழுக்கும் தூசியும் படிந்து அவலட்சண காட்சி தந்த பொது தொலைபேசி ஒன்று புலம்பியது மனம் நொந்து. நன்றி, வணக்கம்.